வணக்கம் உறவுகளே. நான் இன்று உங்களை சந்திப்பது சிட்னி ஒலிம்பிக் பார்க்கில் உள்ள சில சதுப்பு நிலங்கள், மேன்க்ரோவ்ஸ் என்று சொல்லுவார்கள். அதுகளை பார்க்கறதுக்கான தான் இன்றைக்கு போகிறோங்க. பாருங்கோ, உள்ளுக்கு முழுமையாக பாருங்கோ. இந்த போகிற வழியிலையும் சில விஷயங்களை நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஏழுமான அளவுக்கு நான் இன்றைக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை பாவிச்சு தான் இங்கே வந்திருக்கிறேன். அது சம்மந்தமான முழு விஷயமும் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். சரிதானே? பாருங்கோ, நல்ல அழகாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்க்குறாக்கள் பாருங்கோ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு நேரம் கிடைச்சா முழுமையாக பாருங்கோ. கணக்கு விஷயங்கள் இருக்குது இதில், ரைட்? உள்ளுக்கு முழுமையாக பாருங்கள். இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. உள்ளுக்கு பாருங்க. சரி, இதுதான் அந்த சதுப்பு நிலங்கள் ஆரம்பமாகுது. நல்ல அழகான சதுப்பு நிலங்கள் பாருங்கள். இந்த பிரான்ச்சஸை வெட்டுறது கூட தேர் ஒன் அலவ் டு கட் தீஸ் பிரான்ச்சஸ், ரைட்? நல்லா இருக்குண்ணே, அழகான ஒரு சதுப்பு நிலம். உண்மையாக நாங்கள் இவ்வளவு பாதுகாப்பாக செய்யணும். இதில் பாருங்கள், நாங்கள் பிளாஸ்டிக் அந்த பாட்டில்ஸ் அதுகளை we shouldn't throw into the water base. சில பேர் கூடாத வேலையை செய்திருக்கணும். உண்மையாக அப்படி செய்யக்கூடாது. இந்த இடத்துக்கு சைக்கிள்லேயும் பெறலாம். சைக்கிளில் நீங்கள் ஃபெரியிலையும் கொண்டுடலாம், ட்ரெயின்லேயும் கொண்டுடலாம், பஸ்ஸில் சைக்கிள் ஏற்றிடாது. ஆனால் விருப்பமண்டா உங்களுக்கு ஃபிட்டான ஆளாக இருந்தால் பைக்கில் ஓடியும் இந்த இடத்த பெறலாம். நல்ல பைக் ரேக்ஸ் இருக்குது உங்களுக்கு. சரிதானே? அழகான இடம். இது கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். சில பேருக்கு போரிங்காக இருக்கும். உங்களோட ஆர்வத்தை பொறுத்தது. எனக்கு இது விருப்பமாக இருக்குது, இந்த சைட்டால் நடக்கிறதுக்கு. இங்கே மேன்க்ரோவ்ஸ் இந்த சதுப்பு நிலங்களை பார்த்து கொண்டு நடக்க ஒரு வடிவு இருக்குது. சரிதானே? நான் தனியாக தான் வந்துக்கிறேன். ஏன்னால் என்னோடய கூட்டுச்சேர்றாக்களுக்கு இதுகள் தோதாக இருக்காது. என்னோட எல்லாருக்கும் பிடிக்காது. சரிதானே? சில பேர் யோசிப்பீங்கள், இவங்களை என்னடா தனியாக நடந்தோன்னு தெரியுறானண்டு. என்னோட கூட்டுச்சேர்றாக்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராவல் தெம். இவருங்க என்ன ஒரு நல்ல ஒரு பெரிய மரம். ஏன்னா நான் இப்படி மரங்களை நின்று பார்ப்பேன். அது சரியான கஷ்டம் எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே. அப்போ சரியான கஷ்டமாக இருக்கும். நான் அவைக்கு கரைச்சலை கொடுக்க விரும்புகிறேன். அதால் தான் நான் தனியாக வழிகிறது. சில நண்பர்கள் கேட்பார்கள், எப்படி சரி தனியாக போகுதுன்னு சொல்லி. சரிதானே? அது இன்ட்ரெஸ்டாக படுத்துறது தான் எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போ நான் உங்களோட சேர்ந்து வந்தேன்டா உங்களுக்கு தான் கஷ்டம். நான் படம் படிக்கணுங்க. ரைட்? ஆகிட்டு நான் இந்த மரங்களோட, மிருகங்களோட, குருவியலோட கதைப்பேன். இப்போ அது செய்கிறவங்க உங்களுக்கு பிடிக்காது. சரிதானே?
இவருங்க இந்த அப்போ இந்த வயசுலேயும் நடந்து போகிறார், தனியாக தான் நடக்கிறார். இப்போ நான் போகிற இடம் வந்து இதுக்குள்ளால் இப்படி ஒரு போட் வாக் மாதிரி போகும். அதை தான் தேடுறேன், அந்த இடத்தான் போகிறேன். வாங்க போய் தேடுவோம். ஹை டைடுக்கு தண்ணி வந்து நிற்க நல்ல வடிவாக இருக்கும். நல்ல மழை பெய்யக்குள்ளே ஆறு நிறையக்குள்ளே விரவானும் நல்ல வடிவாக இருக்கும். இதை பார்க்க சதுப்பு நிலம் ஒன்றே இதைத்தான், சரியான தமிழாக்கம் சதுப்பு நிலம் நினைக்கிறேன். இவர் சதுப்பு நிலமே இருக்கு. நல்ல டிரெக்ஷன் கொடுத்துக்கணும். இங்கே ரோட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன், ரைட் சைடில் பொங்கோட் வெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், பிக்னிக் ஏரியா, ஒலிம்பிக் பார்க் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நான் போகிற பக்கம் வாங்க போய் பார்க்கலாம். இதில் நல்ல ஒரு ரீசைக்ளிங், எனக்கு விருப்பமான நல்ல ரீசைக்ளிங் வச்சுருக்கணும். ஃபுட் வேஸ்ட், க்ரீன் ஜெலோ ரீசைக்ளிங், ஜென்ரல் வேஸ்ட் அதுக்குள்ளே போடணும். சரிதானே? வாங்க நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் நான் இப்போ போகிற இடம். பைசென்டினியல் பார்க் என்று சொல்கிற இடம். வாங்க இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன கிடக்குன்ட்டு. பார்த்துங்க, ரெண்டு பக்கமும் நல்ல சதுப்பு நிலம், நடுவால் ஒரு ஃபுட்பாத் அமைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிக்குமா நினைக்கிறேன். கொமெண்ட்ஸை போடும்போது இல்லாட்டி எனக்கு ஆணைக்குள்ளே கன பேர் சொல்கிறீங்கள், அதை எனக்கு பெரிய சந்தோஷம். ஃபுட் பிரிட்ஜ் நல்லா அழகாக இருக்குது. இதில் நல்ல ஒரு பேர்டு ஒன்று. ஹலோ, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? உங்களை பார்க்க வந்தோம். இந்த பிடிக்கிற மீனும் இன்னும் தேடுறார். சூப்பர், நல்லா அழகாக இருக்குது. தொடர்ந்து உள்ளுக்கு பாருங்க. நல்ல வடிவான காட்சிகள் எடுக்கிறதுக்காண்டி இன்றைக்கு வந்துடுறேன். இப்படி பல காட்சிகள் உள்ளுக்கு ஒரு நேச்சர் லவராக இருந்தால் உங்களுக்கு இது பிடிக்கும் நிச்சயமாக. எவ்வளோ ஆக்டிவாக இறை தேடி கொண்டிருக்கிறார். பவல்ஸ் க்ரீக் என்ற இடம் இது. பவல்ஸ் க்ரீக் இதில் மேலே ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே ஏறி பார்ப்போம். இந்த சதுப்பு நிலங்களுக்குள்ளே கண்டறிந்த மாதிரி இறங்கக்கூடாது, அப்படியே ஆளை கீழே கொண்டு போயிடும். என்னோட ஒர்க் பண்ண ஒரு யங்
என்வரன்மெண்டல் இன்ஜினியர் இப்படி தான் நாள் போய் சதுப்பு நிலத்தில் இறங்க வலிக்கிட்டு அப்படியே மூழ்கி செத்து போனார். அப்புறம் அதோட 3 பேர் செத்தவ. ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்க வலிக்கிட்டு தான் செத்தவ. சரியான ஒரு டேஞ்சரஸான இடம். சரிதானே, நல்ல வடிவாக இருக்குங்க. இந்த பிரிட்ஜை பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. நல்ல ஒரு பியூட்டிஃபுல், அழகோ அழகை சொல்லி வேலையில்லை. கண்ணாயிரம் வேண்டும் இந்த கணக்கண்ணாயிரம் வேண்டும் அழகை. ஒத்த வழி பாதையிலே இப்போ நான் மட்டும் தான் இதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். எதற்கு கொண்டு இறங்க மாட்டேன். இறங்கினா போயிடுவேன் உள்ளுக்கு அப்படியே. பிறகு படம் இந்த ரெக்கார்டிங்கும் வெளிவராது. தண்ணி இல்லை, க்ளீனான தண்ணி ஓடுகிறது. பாராட்டுக்கள். ஒரு தரம் பிளாஸ்டிக் போடையில் இல்லை, க்ளீனான தண்ணி ஓடுகிறது. மக்களே பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக வந்து சேருதுண்டு. ஒரு பாப்புலேட்டட் ஏரியா இவ்வளோ க்ளீனாக வருது. ஏன்னா எல்லா டிவைசஸும் வந்து வடிவாக ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் அதில் உள்ள விளையாட்டு. எல்லா டிவைசஸும் ஃபங்க்ஷன் பண்ணிக்கல. அது அருமையான ஒரு தண்ணி இங்கே வந்து சேருது. என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன், சில்க் ஃபென்ஸ் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், மறித்து கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு. என்ன அழகாக இருக்குன்னு நாள் முழுக்க நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கணக்கண்ணாயிரம் வேண்டும். இவருங்க சைக்கிள் ட்ராக். அடுத்த முறை வரைக்கும் சைக்கிள் கொண்டு வந்து ஓடி தெரியும். சைக்கிள் ஓடி வரல, இவ்வளோ தூரம் ஓட நான் இயலாது. போட்டில் கொண்டு வருவோம். போட்டுன்ற அந்த ஃபெரியில் கொண்டு வந்து இங்கே இதுக்குள்ளே ஓடலாம். நண்பர்களே, யாரும் எனக்கு கம்பெனி கொடுக்க விருப்பமாண்டா பைக் ரைடிங் இதில் கீழே கமெண்டில் போடுங்க, அல்லது காணைக்குள்ளே சொல்லுங்க. பெறுவோம் பைக் ரைடிங். சரிதானே. இந்த இடத்த தண்ணியில் நின்றுருக்கு, ஃபீல் பண்ணக்கூடிய கொஞ்சம் சதுப்பு தன்மை இருக்குது. சரிதானே. இதுக்குள்ளே தண்ணி நின்றுருக்கு. இறங்கக்கூடா. சரி, இறங்கக்கூடா. நீ நீ தனியாக நிற்கிறல்லோ, இறங்கிடாது. அப்படியே புஷ் கண்டு போயிடுவா சில நேரங்களில். பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு லேடி ஒரு ஆள் தனியாக நடந்துட்டு போகிறா. துணிஞ்சால் கட்டிக்காரி. இது ஒரு சதுப்பு நிலம். ஆனால் இந்த மக்கள் நடந்ததுக்கான அறிகுறிகள் இருக்குது. So beautiful. Look at this. What a beautiful area.
இதுக்குள்ளே ஒரு தனியாக வர்றது கொஞ்சம் பயம்தான். பயமென்றால் ஒரு சில நடமாட்டம் இல்லாத இடம். எதுவும் நடக்கலாம் தானே, சரி தானே. ஆனால் அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. நான் தனியாக தான் வந்திருக்கிறேன். இது எது மட்டும் போகுதுன்னு தெரியல. பார்ப்போம், போய் பார்ப்போம். சைக்கிள் போயிருக்குது. இந்த சைக்கிள் போன அடையாளங்கள் இருக்குது. சைக்கிள் போயிருக்கணும். ரெண்டு பக்கமும் சதுப்பு நிலமாக இருக்குது. சரி வாங்க, காய்ச்சி கொண்டு போவோம். உங்களோட காய்ச்சி கொண்டு போனால் சரி. எனக்கு இப்போ நல்லா இருக்குண்ணே, முழுக்க சதுப்பு நிலம், அப்படியே எல்லாம் அடர்ந்த காடு மாதிரி கிடக்கு. நல்லா இருக்கு. வாங்க வாங்க. வானுயர்ந்த சோலையிலே நான் இருந்து பாடுகின்றேன், வயல்வெளிகள் மீது கேட்குமா. அழகான ஒரு பாடல். அந்த பாடல் இந்த பாதை எங்கே போகுதுன்னு தெரியல. சைக்கிள் போயிருக்கு. இது போய் வேறு இடத்த சேர்றதுக்கான சான்சஸ் குறைவு. உள்ளபடியால் இதில் கிட்டடியில் முடிய வேணும். என்ன இந்த இது வேறு ஒன்றோடு நான் இதை திரும்பணும். இதால் போன பாதையால் திரும்பித்தான் பெறுவோம். மேனாட்ட இது நேராக போய் இன்னொரு இடத்தை கொண்டே லிங்க் பண்ணுறதா இருந்தால் கணக்கு இதால் நடந்து திரும்பினோம். ஒரு தரம் இல்லையன்றபடியால் நிச்சயமாக இது ஒரு ஒட்டியடி பாதையாக தான் இருக்கும். இதை காட்டுறது தான் கூட்டி நிற்கணும். ஆக்கள் ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி. நான் முதல்ல இருக்க ஏறினேன் இல்லை, அது மாதிரி இது கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. இங்கே பாருங்க, இப்படி ஒரு வியூவிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கான தான் நியாயமான தூரம் நடத்தி கொண்டு வந்துருக்குறாங்க. இஸ்பாத்திட்டா நான் நடக்கலாம், நான் இதுலேயும் ஏறலாம், ஏறி பார்க்கலாம். ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன ஏறி பார்க்க ஏறினன்றக்காண்டி ஏறலாம். ஓகே வாங்க திரும்பவும். அவ்வளோ நான் ஏறுவோம் மேலே. நல்ல இடம், அழகான இடம் பாருங்க. நல்லா இருக்கேண்ணே. என்ன அழகையா இது. அழகையான்ற பேர் இதுக்கு நல்லா பிறந்தது. அழகையா. முத்தான முத்தல்லவோ. இங்கே பாருங்க, இதெல்லாம் நான் ஏறி வந்தேன். இறக்கடான்னு நினச்சினா அப்புறம் ஏறிட்டேன். நல்ல விண்டோ மாதிரி போட்டிருக்கணும். இன்னும் கொஞ்சம் உயர கட்டியிருக்கலாம். ஏன் கட்டலைன்னு தெரியலை. இன்னும் கொஞ்சம் உயர கட்டியிருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, நான் இப்போ திரும்ப நடக்கிறபடியாக கேமராவை நிப்பாட்டி போட்டு அங்கால நடந்து போய் மிச்சத்தை எடுப்போம். ஓகே, இதுக்குள்ளே வாராக்கள் எங்கே இந்த நான் நடந்த தெரிஞ்ச இடங்கள் இருக்குண்டா இதுக்கிட்டான்னு வாங்கோ. இதுக்கிட்ட வந்து இங்கே பாருங்கள், இதில் ஷிப் ரெக்குன்றது இதில் இருக்குது. ஒரு தண்ணிக்குள்ள ஒரு ஷிப் ஒன்று தாண்ட மாதிரி இருக்குது. அந்த இடத்த நான் இப்போ போகிறேன். அதே மாதிரி இங்கே மேன்க்ரோவ் போட் ஒன்று இருக்குது தானே, அதுக்குள்ளேயும் இருக்கா போகிறேன். இதில் வழியாக எல்லாம் போட்டிருக்கணும், சரிதானே. யூ ஒன்ட் மிஸ் இட், ரைட். இந்த பிரிட்ஜால் வந்து
ஸ்டேஷன் ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் இறங்கி இந்த பிரிட்ஜுக்கு வந்தீங்கன்னா சரி. அதுக்கு வந்து பிற இதுக்குள்ளே பார்க்கலாம். இந்த பேர்ட் வாட்ச் அதெல்லாம் இருக்குது. ரைட், மிஸ் பண்ண மாட்டேங்க. ஷிப்ரேக் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இதில் நடக்கணும் தான். நான் நடக்க போகிறேன். பேட்ரி வீக் ஆகி கொண்டு போகுது. கையில் ஒரு சார்ஜரும் வச்சுக்கிறேன். இங்கே சார்ஜர் ஒன்று இருக்குது. சார்ஜரில் போட்டுக்கிறேன். பாப்போம் சார்ஜ் பண்ணுது. போய் பார்ப்போம் வாங்க. இந்த சதுப்பு நிலம் என்றால் என்ன என்றதை பற்றி தான் இதில் போட்டிருக்கு. வடிவா வாசிங்கட தெரியும். நான் சொல்லுவா தான் இதில் படிக்கிறேன். வடிவா வாசிங்கோ. நான் அதை இந்த போட் வாக் தான் நான் இப்போ போகிறேன். இதுக்குள்ளே இந்த பறவைகளை காணக்கூடியதாக இருக்கும். இந்த டவுன் ஸ்ட்ரீமில் கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சொசைட்டி ஒன்று போட்டு வச்சுக்கணும். நல்லா இருக்கண்ணே. சூப்பர். என்ன அழகுது. அடுத்த முறை சிட்னிக்கு வராக்கள் ஞாபகப்படுத்துங்கோ. இந்த இடத்த வந்து கட்டாயம் பார்ப்போம். இது விருப்பமான ஆக்களை இருக்கணும். விருப்பமான ஆக்களை சைக்கிளையும் கொண்டு வரணும்.